உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அசையாத, அசைஞ்ச உன் மண்டை பேக்டோர் வழியா புல்லட் எக்ஸிட் ஆயிடும். அவர் எதுவும் செஞ்சிராதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வாய மூடு. நீ மட்டும் இல்ல, இங்க இருக்க யாருமே வாயை திறக்க கூடாது. அப்படி யாராவது வாயை திறந்தாலோ இவனை காப்பாத்த ட்ரை பண்ணாலோ இவனோட டாப்பு செதறிடும். டேய், என்னமோ நீதான் அந்த சிட்டிலே நம்பர் 1 ஷெஃபாமே. இந்த மண்டைக்குள்ள இருக்கிற 3/4 கிலோ மூளைக்குள்ள தானே உன்னோட எல்லா குக்கிங் ஸ்கில்லும் ஒளிஞ்சிருக்கு. பேசாம அது எல்லாத்தையும் மொத்தமா எரேஸ் பண்ணி விட்டுறவா? டேய், யாரா நீ? பாரா, சாருக்கு எவ்வளவு கோபம் வருது பாரு. வேண்டாங்க ப்ளீஸ், அவர் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருக்க, பின்னாடி போ போ, இல்ல உன் புருஷனோட மூளை செதறிடும். பின்னாடி போ. நெத்திக்கு நேர துப்பாக்கி இருக்கும்போது கூட இப்படி திமிருக்கிட்டு நிக்கிறியே, இந்த திமிர அடக்குறதுக்காகவே டொப்பு டொப்புன்னு போட்டுறணும் போல இருக்குடா. சுற்றாத சுற்றாத நலன், வேண்டாம். எங்க வந்து யார் நெத்திலடா கண்ண வைக்கிற? கழட்டுடா மாஸ்க. கழட்டு. வெயிட் வெயிட் பண்றேன், ரிமூவ் பண்றேன். Hey, cool, cool man, cool. என்ன நலன், பயந்துட்டியா? நீயா? நானே தான்டா. சும்மா உன்னை கலாய்க்கணும் போல இருந்தது, அதான் அப்படியே சர்ப்ரைஸா ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு வந்தேன். எப்படி நம்ம பிளான்? செம்ம த்ரில்லிங்கா இருந்ததுல, செம்ம த்ரில்லிங்கா இருந்ததுல. ஏய், இவனெல்லாம் யார் உள்ள விட்டது? எப்பறா உள்ள வந்த? முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க. ஏய், ஏன் அவசரப்படாதீங்க மிஸ்டர் நம்பர் 1 ஷெஃப். நீங்க நினைச்ச உடனே எல்லாம் என்ன வெளியே அனுப்ப முடியாது. ஏன்னா நான் இங்க ஒன் ஆஃப் தி ஸ்பான்சரா வந்திருக்கேன். என்ன? சோ காம் ப்ரோ, காம். நம்ம தமேந்தி, இவனுக்கு ஒன்னும் அப்படியே துடிக்கிறியே. அது சரி, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் தானே உங்களுக்குலாம். அதான் இவன் என்ன பண்ணாலும் அப்படியே மறந்துட்டு இவனுக்காக அப்படியே துடிக்கிற. சூப்பர். எங்க விளையாடுறதுக்கு ஒரு வரமுறை வேண்டாமா? இப்படியா பண்ணுவீங்க? ஐயோ தமேந்தி, இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. அதனால உங்க எனர்ஜிய எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நலன், இப்போ உனக்கு ஓகே தானே? நல்லா ரிலாக்ஸா? டேய் போடா, போய் ஓசியில குடிக்கிறத குடிச்சிட்டு கிளம்பு போ. தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தி உடம்ப டேமேஜ் பண்ணிக்காத. போறேன் போறேன், இன்னும் கொஞ்சோண்டு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். துப்பாக்கியை கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். துப்பாக்கி குடு. டப்பு டப்புன்னு சுடணும்டா உன்னெல்லாம். பாத்துக்க. ஆமா தமேந்தி, இப்பவும் உனக்கு சூப்பர் ஷெஃப் டைட்டில் வின் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கா? அதுவும் நலன் மாதிரி ஒரு பெரிய ஷெஃபை தோக்கடிச்சு ஜெயிச்சிருவீங்களா? சார், எல்லாராலையும் எல்லாமே முடிஞ்சிடுறது இல்ல. தான் மேல நம்பிக்கை வச்சு கடைசி வரைக்கும் விடாம முயற்சி பண்றவங்க தானே ஜெயிப்பாங்க. நானும் விடாம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவேன். நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? நலனை தாண்டி, அதாவது உன்னுடைய ஹஸ்பண்டான நலனை தோக்கடிச்சு உன்னால இந்த டைட்டில ஜெயிக்க முடியுமா? ஓஹோ, புரிஞ்சு போச்சு.
எப்படியாவது அவருக்கும் எனக்கும் சண்டை வரா மாதிரி ட்விஸ்ட் அடிச்சு விட பிளான் பண்றீங்க அப்படிதானே? என்ன தமயந்தி பதிலே காணோம்? உன் ஹஸ்பண்டையே தோக்கடிச்சிருவியா நீ? சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, நானும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கறதெல்லாம் எங்களோட வீட்டுக்குள்ள மட்டும்தான். வெளியே வந்துட்டா நானும் இவரும் வேற வேறதான். அதுவும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் போட்டியாளர்கள் தான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நாங்க 2 பேரும் ரைவல்ஸ். என்ன நலன், தமயந்தி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆம், உண்மைதான் சார். எங்களுக்குள்ள தொழில் போட்டி வேற, குடும்ப உறவு வேறன்னு 2 பேருமே தெளிவா பேசி முடிவு எடுத்திருக்கோம். அதனால வெளியே நான் எடுக்கிற முடிவுகள்ல இவரு தலையிட மாட்டாரு. ஏய் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நான் உயிரை விடவும் மேல நினைக்கிறேன். என் அம்மாவோட மெஸ்ஸ பனையம்மா வச்சிருக்கேன். அதனால என் உயிரை கொடுத்தாவது இந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். இந்த போட்டி எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சந்திக்க நான் தயாராவே இருக்கேன் சார். என்ன இந்த பொண்ணு நம்ம முன்னாடி வாயை திறந்து பேசவே பயப்படுவா, இப்ப இந்த அளவுக்கு தைரியமா பேசுறா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லையே. என்னடா இவ இந்த அளவுக்கு தைரியமா பேசுறாளேன்னு யோசிக்கிறீங்களா சார்? எல்லாமே இப்போ கொஞ்ச நாள்ல கத்துக்கிட்ட பாடம் தான் சார். இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஒரு தைரியம் வரும் பாத்திருக்கீங்களா? இப்ப நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன். என்கிட்ட இருந்தது என் அம்மாவோட மெஸ் மட்டும்தான். இன்னைக்கு அது என்கிட்ட இல்ல. இந்த போட்டியில நான் ஜெயிச்சாதான் அது எனக்கு கிடைக்குங்கிற நிலைமையில என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு தான் சார் நான் போராடுவேன். என்னோட தகுதிக்கு இந்த மாதிரி போட்டி பயங்கர சவாலாதான் இருக்கும். ஆனா அதுக்காக என்னை எந்த அளவுக்கு தயார்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு தயார்படுத்தி நான் போராடுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.